இப்போது நம்ம பார்க்குற மாடர்ன் கொஷனில் கிரியேட்டிங் அப்படின்றதில் ப்ளூம்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு புதிய வடிவத்தில் கூறுகளை இணைப்பதன் மூலம் அல்லது மாற்று தீர்வுகளை முன்மொழிவதன் மூலம் வேறு வழியில் தகவல்களை ஒன்றாக தொகுக்க பயன்படக்கூடியது ப்ளூம்ஸ் டெஃபினிஷன் சொல்லுது. ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வேர்ப்ஸ் அரும்பு இனிஷியல் ஸ்டேஜில் அடாப்ட், பில்ட், சேஞ்ச், சூஸ், கம்பைன் அப்படின்றதுல கேட்கலாம். அடுத்து மொட்டு அப்படின்றதுல கம்பைல், கம்போஸ், கன்ஸ்ட்ரக்ட், கிரியேட், டெலிட் அப்படின்றதுல கேட்கலாம். மலர் மெச்சூர் ஸ்டேஜ் டிசைன், டெவலப், டிஸ்கஸ், எலாபரேட், எஸ்டிமேட், ஃபார்முலேட், ஆப்பன், இமேஜின், இன்வென்ட், மேக்கப், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், மாடிஃபை, ஒரிஜினல், ஆரிஜினேட், பிளான், ப்ரிடிக்ட், ப்ரப்போஸ், சொல்யூஷன், சால்வ், பர்பஸ், டெஸ்ட், தியரி அப்படின்றதுல கேட்கலாம். ஸோ வழக்கம் போல் கேட்கக்கூடிய கேள்விகள் மாணவனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமாக அதில் பாசிபிள் அப்படின்னா கேட்குறது நல்லது. அதே மாதிரி சென்சார் சைக்காட் இதுக்கு கொஷின்ஸ் பாசிபிள் அப்படின்னா கேட்குறது நல்லது. அதே மாதிரி லிசனிங், ஸ்பீக்கிங் ஒரு இதுவும், ரீடிங் ஒரு பாசிபிலிட்டிஸும், ரைட்டிங் அடுத்த பாசிபிலிட்டிஸும், அடுத்து ஆக்கத்திறன், நல்வாழ்வு, நன்னெறி இதை பாசிபிள்னால் சேர்த்து செய்கிறது நல்லது. தேங்க்யூ.